வணக்கம் மக்களே. 2024 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை உவமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உரு உவமை. சரிங்களா? சரி, உரு உவமைனா என்னது? போல, போன்ற அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யும்? வெளிப்படையாக வந்திருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்குவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உரு உவமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? என்ன செஞ்சிருக்கு? போல என்ன செஞ்சிருக்கு? வெளிப்படையாக வந்திருக்கு இல்லையா? நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்னதான்? உரு உவமை தான். சரிங்களா? அதாவது வண்ணம், வடிவம், தொழில், பயன், குணம் போன்ற காரணங்களை கொண்டு அமையும் ஓர் அணி. சரிங்களா? இதில் உவமை உருபுகள் போல, போன்ற இதில் உவமை உருபுகள் போல, போன்ற வெளிப்படையாக வந்து ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு விளக்குகிறது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உரு உவமைன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எடுப்பார் கைப்பிள்ளை. சரிங்களா? எடுப்பார் கைப்பிள்ளை என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அதுதான் என்ன சொல்லுவோம்? எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்துல் நேத்து வருவித்தான். சரிங்களா? பிறவினை வாக்கியம். சரிங்களா? தன்வினை கிடையாது, இது பிறவினை வாக்கியம். வருவித்தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதனை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொடை வினா. சரிங்களா? மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படிங்கிறது என்னது? கொடை வினா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்போ இதற்கான கேள்வி என்னவாக இருக்கும்? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? சரிங்களா? அதுதான் கேள்வியாக இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு காண்க. அதாவது உணர்த்தினேன். சரிங்களா? இதோட இலக்கண குறிப்பு என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தன்மை, ஒருமை, வினை, முற்று. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுதான் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் ஏ பாருங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் அது கிடையாது. சரிங்களா? இது வந்து கரெக்டா சீராவே இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான. இதுவும் தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியா அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படுபாலால் கொளல். சரிங்களா? இதுதான் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தூய்மை, திருவிளக்கு, தவப்பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல் அப்படின்னு சொல்லிட்டு தேவரிசையில எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேவரிசையில தே, தா, தீ, தீ அந்த தாவரிசையில எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது வரும்? தே அப்படிங்கிறது தான் வரும். அப்போ தவப்பெருஞ்சுடர். சரிங்களா? சரி, அடுத்து தா வரும். அப்போ தாய் போல். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து தீ வரும். திருவிளக்கு. அதுக்கு அடுத்துதான் தீ வரும். தீவினை. அதுக்கு அடுத்து துன்பங்கள் தூ. அதுக்கு அடுத்துதான் தூ வரும். தூய்மை. சரிங்களா? இப்படிதான் அகர வரிசைப்படுத்தணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வேறு சொல் கண்டறிக. நைந்தான். சரிங்களா? நைந்து அப்படிங்கறதுதான் என்னது? வேறு சொல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். படி என்னும் வேர் சொல்லின் தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? படி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வினைமுற்று. அதாவது தன்மை, ஒருமை, எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. படிப்பேன். சரிங்களா? படித்தேன் கிடையாது, படிப்பேன். எதிர்காலம் காட்டும் தானே, அப்ப படிப்பேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஒண்ணுதான் இதுல கரெக்ட், மத்த எல்லாமே தவறானது இல்லையா? அப்ப அந்த ஒண்ணு மட்டும் போதும். மீ அப்படின்னா வான். சரிங்களா? அதுதான் என்னது? கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மீ வான். இது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. சரிங்களா? பொறுத்த சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல. சரி, அப்போ பை அப்படின்னா இளமை. சரிங்களா? பைனா என்னது? இளமை. சரி, மே அப்படின்னா அன்பு. சரிங்களா? பை அப்படின்னா புல். சரிங்களா? தூ அப்படின்னா உன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரினைசன்ஸ். சரிங்களா? இது யாருக்குமே ஒரு வாசாச்சு. இதே வார்த்தை இன்னொரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது குரூப் 2ல தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ரினைசன்ஸ் அப்படின்னா என்னது? மறுமலர்ச்சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின்.
பிழையான இணையை கண்டறிக. அப்ப ஒண்ணு மட்டும் பிழையானது, மத்த எல்லாம் கரெக்டானது. சரிங்களா? சரி, அப்ப பிழையானது என்னது? கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். சரிங்களா? இதானது பிழையானது. அப்ப மிச்சம் எல்லாம் கரெக்டானது. பாப்போமா? ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலமாக இருப்பு. சரிங்களா? கரெக்டானது. காணல் நீர், இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த 3 கரெக்டுங்க. சரிங்களா? சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சந்திப்பிழை இல்லாத கொஸ்டினே இருக்காது. சரிங்களா? சரி, பார்ப்போம். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலை பகுதிகளில் மலை பயிர்கள், நிலப்பகுதிகளில் உழுவு தொழிலும் நடைபெறுகின்றன. சரிங்களா? அப்ப பாத்துக்கோங்க, கரெக்டா எழுதணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒண்ணு மட்டும் தான் தவறானது. சரிங்களா? முரணி உடன்பாடு அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா? மச்சம் எல்லாம் கரெக்ட். அதெல்லாம் பாப்போமா? பன்னகம் அப்படின்னா பாம்பு. சரிங்களா? கெந்தம் அப்படின்னா பற்கள். சரிங்களா? கெந்தம்னா என்னது? பற்கள். நகம்னா மலை. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்று படை. சரிங்களா? பாத்துக்கோங்க. பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு. சரிங்களா? வஞ்சி நெடும்பாட்டு. இது என்னது? நாலடியார், வேளாண் வேதம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, வெச்சி வேர்க்கை, நருந்தொகை. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களாங்க? தெரியாதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ் தூதர் யாரு? தனிநாயகம் அடிகள். சரிங்களா? பாலடா வாயன் யாரு? திருஞான சம்பந்தர். சரிங்களா? திருஞான சம்பந்தர் தான் அப்படி சொல்லுவாங்க. சரி, பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சரிங்களா? பன்மொழி புலவர்னால யாரு? அப்பாதுரையார். சரி, சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. இது மறக்கவே முடியாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாரு? மயிலை நாதர். சரிங்களா? பாத்துக்கோங்க, மயிலை நாதர் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாரு? குமரில பட்டர். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? ராமேஸ்வரம் பெருங்கோயில். சரிங்களா? ராமேஸ்வரம் பெருங்கோயில் திகழ்கிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தேவராட்டம். சரிங்களா? இது ஒரு 3 தடவைக்கு மேலேயே வந்துருச்சு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின். புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டும் கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையில் இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்னது? கச்சாலை. சரிங்களா? குமரின்னா என்னது? கச்சாலை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரொம்ப முக்கியமானது. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. சரிங்களா? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு சட்டம். சரி, பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர். சரிங்களா? மலாலா பெண் கல்வி. சரிங்களா? பெண் கல்விக்கு போராடி இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். சரிங்களா? ஆலவாய் அப்படிங்கிற பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும்? மதுரை அப்படிங்கிற ஊருக்கு பொருந்தும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாரு? முத்துராமலிங்கனார். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது இந்த தென்னிந்தியால. சரிங்களா? இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாரு? பேரறிஞர் அண்ணா தான். சரிங்களா? அவரை பத்தி எவ்வளவு கேள்விகள் வந்திருக்குன்னு பாருங்க. சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாரு? கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யாரு? கவிஞர் வாணிதாசன். சரிங்களா? இது நிறைய தடவை கேட்டாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாணிதாசன் பத்தி நிறைய அடிக்கடி கேட்கிறாங்க. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். சரிங்களா? ஆனந்த நகர் நாட்குறிப்பு அந்த பாரிஸ்ல இருக்கு. சரிங்களா? பாரிஸ்ல என்ன பண்றாங்க? அதை பாதுகாக்கிறாங்க. அப்படி பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஊவே சாமிநாதர் ஐயா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாரிஸ்ல அவரோட நாட்குறிப்புகள் என்ன செய்யுது? பாதுகாத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அறம் அப்படிங்கிற சிறுகதை தான் அவர் ஏற்றிருக்க மாட்டாரு, மத்த எல்லாமே அவர் ஏற்றினது. சரிங்களா? அவருடைய சிறுகதைகள் என்னதுலாம்? குருபீடம், யுகசக்தி, புதிய வார்ப்புகள். சரிங்களா? இதெல்லாம் அவரோடது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பகைவருக்கு உதவுதல். சரிங்களா? அதுதான் ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின்.
ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. தொழிற்பெயர் சரிங்களா, ஒழுகல் தொழிற்பெயர். சரி, அடுத்த கொஸ்டின். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சரிங்களா, இதுதான் கரெக்டானது. திருக்குறளை சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உலக்கையால் மாறி மாறி எடுக்கும் ஒத்த ஓசை. சரிங்களா, இதுதான் கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதனை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். என்ன படிமம்? மெய்ப்படிமம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கலித்தொகையில் முல்லை திணை கூறிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோழன் நல்லூர்த்தனார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். சிதவல் இச்சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தலைப்பாகை. சிதவல்னா என்னது? தலைப்பாகை. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. சரிங்களா, அபுல் காசிம். இது ரொம்ப முக்கியமானது, மறக்க முடியாது. இரண்டு அடிகள் கொண்டு டேஷியால் தொடுக்கப்படும் செய்யுளை வகை கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகை. சரிங்களா, எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இன்னொரு விசும்பு வானம் பொறுத்துக. சரிங்களா, விசும்பு வானம், துளை துளாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மறுப்பு தந்தம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும்னு கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். தெம்மாங்கு பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. தேன் பிளஸ் பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் டேஸ் சித்தர் ஆவார்னு கேட்டிருக்காங்க. இடைக்காட்டு சித்தர். சரிங்களா, இடைக்காட்டு சித்தர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திருப்பல்லாண்டு பாடியவர் யாரு? பெரியாழ்வார். சரிங்களா, பெரியாழ்வார் படிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின். அப்பர் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாரு? திருநாவுக்கரசர். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாரு? திருமூலர். இது ரொம்ப முக்கியமானது, நிறைய கொஸ்டின்ல வந்துருச்சு. சரிங்களா, காரிகை கச்சு கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது என்னது? கவிதை எழுதுவது அரிது அப்படிங்கறத இந்த தொடர் உணர்த்துது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படிங்கறதெல்லாம் ஆகு பெயர் இருக்காது. சரிங்களா, மத்த எல்லாத்தையும் பாருங்க. 5 வளையாது 50 வளையாது. சரிங்களா, இது 4 2 சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி எல்லாத்துலயும் ஆகு பெயர் வந்திருக்கு. சரிங்களா, ஆகு பெயர் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் டில தான் இல்ல. சரிங்களா, அந்த பழமொழியில தான் இல்ல. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். பொழிப்பு எதுகை. சரிங்களா, பொழிப்பு எதுகைனா என்னது? இங்க பாருங்க, இந்த முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் மட்டும் என்ன செஞ்சிருக்கு? அந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா, இப்படி முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் ஒன்றி வரக்கூடிய அந்த எதுகை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொழிப்பு எதுகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றி வர்றத பொழிப்பு எதுகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, முதல் எழுத்தும் சாரிங்க முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும். சரிங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தன்வினை வாக்கியம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன். சரிங்களா, எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. தன்வினை வாக்கியம். நான் திடலில் ஓடினேன் தன்வினை வாக்கியம் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, குமரன் மலையில் நனையாமல் இல்லை. சரிங்களா, பொருள் மாறா எதிர்மறை தொடர். சரிங்களா, இல்லை அதாவது நனையாமல் இல்லை அந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்களா, பொருள் மாறாத எதிர்மறையா தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா பொருள் மாறாம வந்துருக்கு. சரிங்களா, பொருள் மாறா எதிர்மறை தொடர். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வஞ்சி திணைக்குரிய சீரமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. தேமாங்கனி புளிமாங்காய். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொல்லின் வகையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வண்ணம். சரிங்களா, வண்ண பண்பு பெயர். சரிங்களா, வெண்மை அப்படின்னா என்னது? ஒரு கலர் தானே, அது வண்ண பண்பு பெயர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வஞ்சி விருத்தம் என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது என்னது? வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இன்னொரு வாசிக்கட்டுமா? சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
பின்வருவனற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம எழுதுற அந்த கேனா சானா அந்த வரிசை அந்த அகர வரிசை வேற, இது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நவமணிகளோட அகர வரிசைகளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். சரிங்களா, இதுதான் அகர வரிசைப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நவமணிகள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், வினை எச்சம் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஓடி அப்படிங்கறதா இல்ல வினை எச்சம். அடுத்த கொஸ்டின், வினை முற்றை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. வா அப்படின்னா வந்தான் அப்படிங்கறதா வினை முற்று. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மொழி வேறுபாடுல இருந்து சரியான பொருளை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மாறி மாறி. சரிங்களா, இந்த மாறி அப்படின்னா மலை, இந்த மாறி அப்படின்னா வேறு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம், பார்த்து வச்சுக்கோங்க. மொழி வேறுபாடுல இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. இந்த அலை அப்படின்னா புற்று, இந்த களை அப்படின்னா நீக்கு. சரிங்களா, இந்த தலை அப்படின்னா என்னது விலங்கு, இந்த இலை அப்படின்னா இழைத்தல். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. டெலிகேட். சரிங்களா, டெலிகேட் அப்படின்னா பேராளர். சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க, கண்டெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அரை அப்படின்னா அரைந்தவர் அப்படிங்கிறத வினையாளனையும் பெயர் அரைந்தவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப அகலாது போகாது அப்படிங்கிறது அதாவது அதுக்கு ஈக்குவலான மீனிங். சரிங்களா, அகலாது அப்படிங்கிறது போகாதான் ஈக்குவல் மீனிங். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தவறான எதிர்ச்சொல் அதாவது இணை எதிர்ச்சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறானது, மத்த எல்லாம் கரெக்ட். பார்ப்போம். இரவு பகல் கரெக்ட் தானே, எதிர்தான். சரி, தன்மை வெம்மை கரெக்ட், விருப்பு வெறுப்பு இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா, ஊன் பொதிய விழா, ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா, ஊன் பொதிய விழா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எழுத்து வகை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இயல் அப்படின்னா உயிர் முதல் மெய்யீரு. சரிங்களா, புதிது அப்படின்னா மெய் முதல் உயிரீரு. ஆணி அப்படின்னா உயிர் முதல் உயிரீரு. வரம் அப்படின்னா மெய் முதல் மெய்யீரு. சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலக்கணம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தொட்டவர் யாரு? தேவநேய பாவனர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். சரிங்களா, பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யாரு? பரிதிமார் கலைஞர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா, காந்திய கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர். சரிங்களா, ஓமை கவிஞர் சுரதா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞரேரு வாணிதாசன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாரு? அறிஞர் அண்ணா. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அவரை பத்தி 3 கொஸ்டின் கேட்டாங்க. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்காங்கன்னு பாருங்க. தேவநேய பாவனர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரொம்ப முக்கியமானது. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர். சரிங்களா, கவிகள் கவிகளை புகழ்ந்திருக்காங்க. சரிங்களா, என்று உரை நிகழ்த்தியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ராபி சேது பிள்ளை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கூற்று அதாவது 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் சரி தவறுன்னு பார்ப்போம். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. சரிங்களா, இது கரெக்டானது. சரிங்களாங்க, சரி. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கரெக்ட் தான். சரிங்களா, 3வது பாருங்க. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன. தமிழ் மொழியில இருக்கு. சரிங்களா, தமிழ் மொழியில இருக்கு. சரிங்களா, அப்போ கூற்று 1 2 சரி, 3வது தவறு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐவகை. சரிங்களா, மொத்தம் மேடை பேச்சு ஐவகை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. முதல் தலைமுறை. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? மயிலாட்டம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மனுமுறை கண்ட வாசகம் திருவிக்கா எழுதல. சரிங்களா, மத்த எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. சைவ திரிவு அவர் தான் எழுதியிருக்காரு. நாயன்மார் வரலாறு, தமிழ் சோலை இதெல்லாம் அவர் எழுதுனது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யாரு? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போ லில்லியன் வாட்சன். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கியால். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. சரிங்களா, வெண்குடைனா பண்பு தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நல்லாதனார். சரிங்களா, திரிகடுகத்தை எழுதினவர் யாரு? நல்லாதனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யாரு? குகன். சரிங்களா, குகன் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன். சரிங்களா, அனகன்னா யாரு? ராமன். அடுத்த கொஸ்டின். யாழின் வகைகள் யாவை? 4 வகை. சரிங்களா, யாழோட வகைகள் மொத்தம் 4. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். இது வந்து மறக்கவே முடியாது. சரிங்களா, இது தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. சரி. போருரல் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட. சரிங்களா, இப்பாடலின் பதினஞ்சுல அணி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தற்குறிப்பேச்சு அணி. சரிங்களா, வராதன் கொடி சொல்லுல, அதாவது தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேச்சு அணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கொடி வந்து வராதன்னு சொல்லி கண்ணகி வந்து சொல்லும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, உமறு புலவர் எழுதிய வேறு நூல் எது? சரிங்களா, வேறு நூல். சரிங்களா, முதுமொழி மாலை. சரிங்களா, பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு? குலசேகர ஆழ்வார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். இரட்டுற மொழிதல் அணியில் வேறு பெயர் எது? ஸ்லேடை. சரிங்களா, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. அடுத்த கொஸ்டின். மணியத்தில் வரும் கிளை கதை எதுன்னு கேட்டிருக்காங்க. சிவகாமியின் சரிதம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது 1891. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடைசி கொஸ்டின். உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குதம்பை சித்தர். சரிங்களா, உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.